ஹே காய்ஸ் இஸ் மீ பிரியா தீப்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிரைடல் vlog தான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சு. அண்ட் வந்து இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோ கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் வீடியோ டிலே பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் வந்து இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மடத்தப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு தான். ஸோ பிரைடல் மெஹந்திக்கு போய்கிட்டு இருக்கோம். இது வந்து பஸ்ஸில் ஏறவுமே ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ இது என்னோடய பவர் பேங்க் தான். ஸோ 6 மந்த்துக்கு மேலே நான் எந்த பொருளையும் கரெக்டாக வச்சுருந்ததா சரித்திரமே இல்லை. ஸோ இதுவுமே பிரேக் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு. ஸோ அதை போகிற வழியிலலாம் நான் நோண்டிகிட்டே தான் போனேன், இப்படி ஆகிட்டே அப்படின்ட்டு. அண்ட் வந்து அவங்க ஸ்டாப் வரவும் சிஸ்டரும் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. போகிற வழியில் பஸ்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சா, கரெக்ட் டைமுக்கு வந்துச்சா அப்படிலாம் நான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அதுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு அப்படி வந்துட்டு இருந்தோம். அண்ட் வந்து அவங்க வீட்டுக்கு ரீச் ஆனதுமே ஒரு காமெடி என்னென்னா, நான் என்ட்ரி ஆகும்போது வீடியோ எடுக்கலை. அண்ட் லாஸ்ட்டாக அவங்க பிரதரை வச்சு எடுத்துகிட்டு எடிட் பண்ணும்போது அதை ஃபஸ்ட்டாக போட்டிருந்தேன். ஸோ எனக்கு அது சொல்லணும்னே தோணிகிட்டே இருந்துச்சு. அதான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். அண்ட் வந்து இப்போ நான் வந்து எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ ஆனால் அங்கே போனோடனே அங்கே இருக்க மாம்ஸ்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்த, சாப்பாடு நான் வீட்டில் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல சொல்லிட்டு சீம்பால் கொடுத்தாங்க, அதையாவது குடிப்போன்ட்டு அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவங்க ரொம்பலாம் டிசைனாக கேட்கல, நார்மல் டிசைன் போதும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நான் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து மண்டாலா டிசைன் வச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க காட்டின பிக்சர் ஓரளவு மேட்ச் பண்ணுற மாதிரி போட்டிருந்தேன். அண்ட் வந்து இடையில ஒரு கயிறு வேறு கையில் கட்டியிருந்தாங்க, அதை அவுக்கக்கூடாதுனாங்க. ஸோ அதை மேனேஜ் பண்ணியும் நம்ம டிசைன் போட்டுட்டோம். ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. நான் அவ்வளோவா வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுக்கலை, ஏன்னா நான் போடுறதுலே கவனமாக இருந்ததுனால வீடியோஸ் எடுக்கிறத மறந்துட்டேன். ஸோ பேக் ஹேண்டில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா மண்டலா டிசைனும் செக் பேட்டர்ன்ஸ் வர மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இவங்க ரொம்பலாம் கஸ்டமைஸ் எதுவுமே பண்ணல, சிம்பிளாக போதும் அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நம்மளும் பண்ணிட்டோம். அண்ட் வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்ட்டு நமக்காகவே அவங்க அம்மா பார்த்து பண்ணாங்க. மெயினாக அந்த கத்திரிக்காய் கூட்டு எனக்கு பிடிக்கும்னு சொன்னனால அதையும் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு என்னென்னா லெக்குக்கு வந்து சாப்பிட்டுட்டு தான் போட்டோம். லெக்குக்குமே மண்டலா டிசைன் கேட்டிருந்தாங்க. அண்ட் முடிச்சுட்டு நான் ஒரு 4:30 போல் கிளம்பிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.